அப்போ இஸ்லாத்தில் வந்து என்ன பண்ணுவான்னா, சிகப்பாக இருக்கிறவன், ஒல்லியாக இருக்கிறவன், கருப்பாக இருக்கிறவன், குட்டையாக இருக்கிறவன், கலராக இருக்கிறவன், ஒரு மாதிரியா எல்லா டைப்பான ஆளும் இஸ்லாமியராக இருப்பாங்க. நீங்கள் இஸ்லாமியருக்குன்னு ஒரு வண்ணத்தை வந்து நீங்கள் இந்திய இஸ்லாமியர்களில் இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் ஒரு படத்தை வரையவே முடியாது. தொப்பி தாடி வரைஞ்சிடலாம், அவனுடைய உடல் அமைப்பு, உருவம் கணிக்க முடியாது. ஏன்னா எல்லா சமூகங்களிலேயும் இருந்தும் இஸ்லாத்துக்கு இணைஞ்சிருக்காங்க. முதலியார் சமூகத்தில் பிறந்த பெரியார் தாசனு இஸ்லாத்தில் இணைஞ்சார். பல பேர் நம்ம கண்ணு முன்னாடி, ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, சபரிமாலாங்கிறவங்க, இப்போ ஃபாத்திமா சபரிமாலாவை, பல பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இவங்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியினுடைய அடிப்படையில் உருது பேசுகிறவெல்லாம் ஏன் ஆள் கிடையாது அப்படின்னு சீமான் கூவிட்டு கிடக்காரு. இது என்ன வகையான முறை? இது என்ன வகையான அரசியல்? சீமான் செய்கிறது ஒரு நாய்த்தோலில் வடிகட்டினா யோக்கியத்தனம். இதுக்கு ஒரு கூட்டம், அதை ஏற்பாடு செய்ததுக்கு ஒரு ஆள், ரொம்ப வெட்ககரமானது.